ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதுடன் ஒன்றிய அரசின் பங்களிப்பு நிதியை 60% குறைக்கும் புதிய மசோதா மீது 8 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற விவாதம் நள்ளிரவு 1:40 மணியுடன் முடிந்தது. கிராமப்புற மக்களுக்கு குறைந்தது 100 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்துள்ளது. அதற்கு பதிலாக விக்சித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ள ஒன்றிய அரசு தனது பங்களிப்பு நிதியை 60% குறைத்துள்ளது. எஞ்சிய 40% நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த புதிய திட்ட மசோதாவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மக்களவையில் தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை 5:30 மணி அளவில் தொடங்கிய இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, இது விக்சித் பாரத் மசோதா அல்ல, விரக்தி பாரத் மசோதா என சாடினார். ஆட்சேப பாத்திரமாக இருந்த 100 நாள் வேலை திட்டம் பாஜகவினரால் பிச்சை பாத்திரமாக மாறியிருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாத பாஜகவினருக்கு தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள வேலைவாய்ப்பு தேவையை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பினார். காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அந்த திட்டத்தின் பேரிலேயே வேலை வாய்ப்பு உறுதி என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா, it is not demand driven, it is allocation based. முதல்ல இருந்த மசோதா வேலை கேட்பவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஒன்றாக ஒரு திட்டமாக அது இருந்தது. இப்பொழுது இந்த மசோதா அதிகாரத்தை கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே குவிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன், வேலை உரிமை திட்டமாக இருந்த மகாத்மா ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒன்றிய அரசு பறித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஏழைகளின் புன்னகையை பறித்த ஒன்றிய அரசு பல ஆயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் கொண்ட அணுசக்தி துறையை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிறது என்றும் சாடினார். கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் 4 பெரிய தாக்குதல்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று, அடிப்படையான மக்களுடைய வேலை உரிமையை பறித்திருக்கிறது. இன்னொன்று, மாநில அரசினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக தாக்கி இருக்கிறது. 3, அண்ணல் காந்தியினுடைய பெயரை பறித்திருக்கிறது. 4, ஹிந்தியை கட்டாயமாக திணித்திருக்கிறது. 4 திசையிலும் யோசிக்கிற அநீதியை நீங்கள் செய்கிறீர்கள். வழக்கம் போல உங்களின் எல்லா அநீதிக்கும் ராமரை நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொள்வீர்கள். இந்த அநீதிக்கும் ராமரை நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொண்டீர்கள். புராணங்களின்படி அநீதியை அழிப்பதுதான் ராமனின் செயல் என்றால், உங்களை அடிக்கிற வேலையை, உங்களை பதவியிலிருந்து இறக்கிற வேலையை எதிர்க்கட்சியோடு சேர்ந்து ராமனும் செய்வான் என்பதுதான் உண்மை என்று சொல்லி முடிக்கிறேன். காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கும் ஒன்றிய அரசின் பங்களிப்பு நிதியை 60% குறைப்பதற்கும் எதிராக குரல் கொடுத்தனர். இரவு 12 மணியுடன் இன்றைய அலுவல்களை நிறைவு செய்துவிட முதலில் திட்டம் வைத்திருந்த சபாநாயகர் ஓம் பிர்லா உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்பதற்காக அலுவல் நேரத்தை நீட்டித்தார். இதனால் 8 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விவாதம் நள்ளிரவு 1:40 மணியுடன் முடிந்தது. எஞ்சிய உறுப்பினர்கள் கருத்து தெரிவிப்பதற்காக காலை 11 மணிக்கு மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.